இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வேளாண் ஒருமுறை சங்கமும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகமும் இணைந்து நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பேச்சாளரும் மாநில துணை பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா என்பதை விட ஊழலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற டூஜி ராஜா அவருக்கு இந்த தேசத்திற்காக போராடிய உன்னதமான தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையின் வரலாறு என்ன தெரியும்? ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையின் பேரை சொல்வதற்கு இந்த ஊழல் நாயகன் ராசாவிற்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் அவன் பேச விட்டு இத்தனை நாட்கள் பல்வேறு மாவட்டத்தில் இந்த வெள்ளாளர் மக்கள் போராட்டத்தில் இறங்கியும் இந்த தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமா இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் இன்னொரு ஆண்டிமுத்து ராசா மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவோ? ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வெள்ளாளர் ஓட்டு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரோ? ஒன்னே ஒன்று மட்டும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த வெள்ளாளனை எதிர்த்து வருகின்ற தேர்தல் மட்டும் இல்ல, எந்த தேர்தலுமே ஆட்சியில் உட்கார முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மண்ணை கவிய முக்கியமான காரணம் இந்த வேளாண் சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கு ஆண்டிமுத்து ராசா செய்த ஒரு செயலாள மீண்டும் திமுக டெபாசிட் கூட வாங்க முடியாமல் மிகப்பெரிய படும் தோல்வியை சந்திக்கும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த மக்கள் தமிழையும் சைவத்தையும் இந்து மதத்தையும் கட்டி பாதுகாத்த சமுதாயம் வீதிக்கு வரமாட்டோம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேசம் போற்றும் தேசிய தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையை இழிவுபடுத்தி மட்டுமில்ல ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள கொண்டு வர நினைத்த ஆண்டிமுத்து ராசாக்கு சரியான செருப்படி நாங்கள் கொடுப்போம். வருகின்ற தேர்தலில் திமுக இந்த மறைந்து இருந்து இந்த வேடிக்கை பார்த்திருக்கின்ற உளவுத்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவுகள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்க உறவுகள் இருக்கட்டும், உங்களோட தலைமை கிட்ட சொல்லியிருக்க ஆண்டிமுத்து ராசா மன்னிப்பு கேட்காம ஆண்டிமுத்து ராசா மட்டும் இல்ல மு.க. ஸ்டாலின் உட்பட ஓட்டு கேட்க வரக்கூடாது. வந்தால் ஆண்டிமுத்து ராசா வேற ஒரு சமுதாயத்தில் அடையாளம் இருக்கக்கூடிய தலைவரை பற்றி பேசியிருந்தால் இந்த பொதுமக்கள் எல்லாருமே 10 மணி நடந்து போக முடியாது, சாலை முறையில் உட்கார்ந்து போங்க, ஒரு கலவர பூமி நடந்திருக்கும். எல்லாரும் சமுதாயம் அதை விரும்பல. எங்களுக்கு தேவை அதாவது ஆண்டிமுத்து ராசாக்கு ஒன்னே ஒண்ணு. ஆண்டிமுத்து ராசா இந்த மண்ணில பறக்கும் போது அவங்க அப்பா எப்படி என்ன தொழில் பண்ணாருன்னு நினைச்சு பார்க்கணும். ஆனா தேசத்துக்காக போராடிய ஒப்பற்ற தலைவர் தியாகத்தின் திருவுருவமாக இருக்கின்ற ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை பிறக்கும் போது அவங்க தாத்தா வக்கீல், அவங்க அப்பா வக்கீல். ஆனா இந்த நாட்டுக்காக அவர் இறக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் சொத்து சுகம் அனைத்தும் இந்த நாட்டுக்காக இழந்த ஒரு மாபெரும் தலைவர். ஆனா இன்னைக்கு ஆண்டிமுத்து ராசா வெளிநாட்டுல சொத்து என்ன கோடி கோடியா போய் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல சக்கரவர்த்தி ஆண்டிமுத்து ராசா ஒரு ஊழல்வாதிக்கு தேசத்துக்காண்டி போராடிய தலைவரை பத்தி பேச என்ன அருகதை இருக்கு? அதை பார்த்தும் கண்டுக்காமல் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தள்ளணும். ஒன்னே ஒன்று மட்டும் இந்த தேனி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த ஒருமுறை சங்கமும் இங்க சேர்ந்திருக்கு. இங்க ஒன்னே ஒன்று சொல்றோம், இது கட்சி பாகுபாடு இல்லாமல் சமுதாயம் பாகுபாடு இல்லாமல் சேர்ந்திருக்க கூட்டம். எதுக்கு? தேசத்துக்காக போராட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்துவதற்காக இங்க சேர்ந்திருக்க கூட்டம். இது ஒப்பற்ற ஒரு தலைமையான கூட்டம். இந்த கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் சொல்றோம், தேனி மாவட்டத்தில் வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இந்த வெள்ளாளர் மக்கள் இருக்காங்க. இந்த வெள்ளாளர் குலக்கடவுளாக நாங்கள் தினமும் தரிசிக்கக்கூடிய ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையை இழிவுபடுத்தி விட்டு இந்த தேர்தலில் எங்க கிட்ட ஓட்டு கேட்க ஒருத்தர் வராங்க.
இது உங்களுக்கு நாங்க சொல்றோம். சவால் ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்காட்ட சொல்றோம். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் தற்போது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடி சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலில் தோற்று விடுவோமோ என்று ஒவ்வொரு வேளா ஒருமுறை சங்கத்துக்கும் ஏன் வந்ததை மறந்து விடாதீர்கள். இன்று வரை இந்த நிமிடம் வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாவுசியை பற்றி பேசிய ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டன குரல் கொடுக்கவே இல்லை. இது ஆண்டிமுத்து ராசா திமுக மட்டும் இல்ல, இதை அமைதியாக வேடிக்கை பார்க்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த வெள்ளாளரின் கண்டன குரலாக நாங்கள் சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரோ ஒப்பற்ற தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை 150 பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமாக, அதாவது செப்டம்பர் 5 கொண்டாடக்கூடாது, வருடம் முழுவதும் கொண்டாடும் சொல்லக்கூடிய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று ஏன் ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டனம் கொடுக்கலாம்? ஓ பன்னீர்செல்வம் ஏன் ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டனம் கொடுக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி எதற்காக ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டனம் கொடுக்கலாம்? அப்பனா உங்களுக்கு இந்த வெள்ளாளர்களுக்கு ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இந்த வெள்ளாளர்கள் குலக்கடவுளா இருக்கின்ற வாயு சிதம்பரம் பிள்ளை அவமானப்படுத்தினால் நீங்க காது மூக்கை வாயு பொத்திட்டு அமைதியா இருப்பீங்களா? வருகின்ற தேர்தலில் இந்த வெள்ளாள ஓட்டு யாருக்கு குத்துறமோ அவன் தான் ஆட்சியை பிடிக்கும். அதை மாட்டுக்கட்டா கிடையாது. ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டனத்தை கொடுக்காம யாருமே ஓட்டு கேட்க வராங்க. எப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் இந்த நாட்டுக்காக சொத்து மட்டும் இல்ல, தான் பையன் படிக்கணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு பள்ளிக்கூடம் கட்டியவர் உலகநாதன் பிள்ளை. அவர் மகன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை தன்னோட குடும்பத்திற்காக அதுவும் பெரியாரிடம் கெஞ்சினார் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலும் ஒரு பொய்யான வரலாறு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அதே நாங்க சொல்றோம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா கல்வியை மெரினாவில் கட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் காலை விழுந்து கெஞ்சினார் சொன்னா இந்த திமுக அரசு ஏற்றுக்கணுமா? காங்கிரஸ் இறந்த பிறகு இந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மெரினாவில் எங்க அப்பாக்கு கல்வி வேணும் சொல்லி கெஞ்சினார் அப்படின்னு சொன்னோம். ஆண்டிமுத்து ராசா நீ ஏற்றுக்கிடுவியா? தேசம் ஓட்டும் தேசிய தலைவர் இன்னைக்கு இருக்க அவங்க திமுக கவுன்சில் உறுப்பினர் கால் போட போறேன்டா. அன்னைக்கு இந்த நாட்டுக்காக ஆங்கிலேய எதிர்த்து கப்பல் விட்டோம்டா எங்க தாத்தா. இப்ப இருக்கிற அரசியல்வாதிக்கு வாவுசியை பத்தி பேச தகுதி இருக்கா? நீங்க என்னன்னா வாவுசியை பத்தி பேசிட்டு ஓட்டு கேட்க வரலான்னு நினைச்சிடாதீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், ஸ்டாலினா இருக்கட்டும், ஸ்டாலின் சார்பா இங்க யாரு ஓட்டு கேட்டு வந்தாலும் செருப்பு மாலை உங்களுக்கு போடப்படும், அசிங்கப்படுத்தப்படுவார். திமுக வாகனம் வெள்ளாளர் சமுதாயத்தின் மக்களால் அடித்து ஒடுக்கப்பட்டது என்ற 2021 இந்த வேளாண் சமுதாயத்துக்கு செய்த துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி மறந்திருக்க மாட்டார். மீண்டும் அதே தோல்வியை திமுகவும் சந்திக்கும் என்பதை நாங்கள் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் சார்பாக திமுக தலைமை மு.க. ஸ்டாலினுக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது தலைவரை பற்றி இனியா பேசிக்கிட்டு பெண்களை பற்றி இனியா பேசியிருக்கின்ற ஆண்டிமுத்து ராசாக்கும் சொல்றோம், இது எச்சரிக்கை என்பதை கூறிக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு கேட்க தேனி மாவட்டம் மட்டும் இல்ல, வெள்ளாளர் வாழ்கின்ற எந்த மாவட்டத்திலுமே வரக்கூடாது. வருகின்ற தேர்தலில் நாங்கள் திமுகக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்போம். அதே போல் என்னுடைய வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு ஒன்னே சொல்றேன், இந்த அரசியல்வாதி ரூபாயை கொடுத்து ஓட்டு வேண்டுதான் நினைக்கும். என்னன்னாலும் சொல்லு, வாவுசியை பத்தி பேசிய ஆண்டிமுத்து ராசா மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்னே ஒண்ணுதான், வாவு சிதம்பரம் பிள்ளை பத்தி பேசுறதுக்கு அரசியல் தலைவர்கள் எவனுக்குமே யோக்கியதை கிடையாது. மு.க.
ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். ஆண்டிமுத்து ராசா மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம். ஆனால் வருகின்ற தேர்தலில் நீங்க ஓட்டு கேட்டு வந்தா கண்டிப்பா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல, நீங்க எங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்களோ அங்க ஒரு செருப்பு பறக்கும். திமுக சார்ந்து வருகின்ற வாகன கார் கண்ணாடி உடைக்கப்படும். அது அன்னைக்கு ஆங்கிலேய அரசியலை அதிர வைத்த ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை வாரிசாகிய நாங்கள் இன்னைக்கு இந்த ஆளுகின்ற அரசு திமுகவை வருகின்ற தேர்தலில் அலற விடுவோம் என்பதை நாங்கள் உத்தரவாதமாக கூறி வருகிறோம்.